Hello everyone. Bank transactions, reports and bank statement verifications சிங்கிள் ஸ்டெப்ல அனலைஸ் அண்ட் reconcile பண்ணிடலாம். அதே மாதிரி உங்க கம்பெனியோட இன்டர்பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ண செப்பரேட் ரிப்போர்ட்ஸோட நோட்ஸும் மெயின்டைன் பண்ணலாம் டாலில. இது தெரியுமா? இஃப் யூ டோன்ட் நோ வாங்க பார்க்கலாம். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் டாலி ஓபன் பண்ணிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இதுல அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன், இதுல டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்கிரீன்ல இருந்து இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருக்க எல்லா என்ட்ரிஸுமே வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு என்டர் கொடுத்துட்டு உங்களோட வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸ்டர்னல் ஏதாவது வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபைடு கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல பெண்டிங் இருக்கு அப்படின்னா இன்டர்னல் அப்சர்வேஷனுக்காகவா ஒரு எக்ஸ்டர்னல் கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா அப்படிங்கறத இங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெரிஃபைடு அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன் அண்ட் வெரிஃபிகேஷன் பை யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினான்ஸ் ஹெட் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஈஸியா உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். The bell icon for 365 days continuous tally tips.